பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, மற்ற மத தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது what is the uniqueness of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்பது ஒரு சில வகுப்புகள் வழியாக நாம் பார்த்தோம். போன வகுப்பில் இயேசு ஆண்டவர் பாவிகளின் நண்பனாக இருந்தார், பாவங்களை வெறுத்தார். பாவிகளை அன்பு செய்தார், பாவங்களை வெறுத்தார். அது மட்டும் இல்லை, பாவிகளோடு இணைந்து பயணித்து பாவங்களிலிருந்து விலகி தூய வாழ்க்கை வாழ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பாவங்களை மன்னித்து பாவங்களுக்காக அவர் உயிர் விட்டு இறந்தார். பாவத்தின் வழியாக அடைக்கப்பட்ட விண்ணக கதவை திறந்து விண்ணகத்திற்கு நம்மை கூட்டிக் கொண்டு சென்றார். இந்த விஷயத்தை பற்றி தான் போன வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய யூனிக்னஸ், இயேசு கிறிஸ்துவின் மற்ற உலக தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து கடவுள் தான். இயேசு கிறிஸ்து கடவுள் தான். இந்த தன்மையை பற்றி பைபிளில் திட்டவட்டமாக ரிப்பீட்டடாக கடவுள் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலும் மற்ற நற்செய்திகளிலும் ஆண்டவர் ஐ ஆம் சேயிங்ஸ் 7 ஐ ஆம் சேயிங் இருக்கு. அதாவது நான் நல்ல ஆயன் நானே, நான் தான் உயிர்ப்பும் ஜீவனும் நானே, ஆடுகளுக்கு வாசல் நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, நானே வழியும் உண்மையும் உயிரும். ஐ ஆம் சேயிங், நானே வழி, நானே உண்மை, நானே உணவு, நானே ஆற்றல், நானே வல்லமை என்ற 7 காரியங்கள் தான் இயேசு கிறிஸ்து சொல்றது. அப்போ இந்த மண்ணுலகில ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த, நான் தான் ரிசரக்ஷன், உயிர்ப்பு நானே. அப்போ மண்ணுலகில கிறிஸ்து வழியாகத்தான் மீட்பு. கிறிஸ்து தான் ஒரே கடவுள் என்று திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். இனி ஐ ஆம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஐ ஆம்? ஐ ஆம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? மோயிசனே கடவுள் அழைத்தார் இறைவாக்கினராக. அழைக்கப்பட்ட மோயிசன் கடவுள்கிட்ட கேட்குறாங்க, அவர்கள் உன்னை அனுப்பிவர் யார் என்று என்கிட்ட வினவும் பொழுது நான் என்ன அவகிட்ட பதில் சொல்றது? அப்ப கடவுள் சொல்றா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம், இருக்கிறவன் நானே என்று சொல்லுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே, ஐ ஆம், நான் தான் உயிர்ப்பு, நான் தான் வாழ்வு, நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் விண்ணக உணவு, நான் தான் ஆடுகளுக்கு வாசல், மீட்பு தருகின்ற வாசல், நான் தான் நல்ல மெய்ப்பன். இதெல்லாம் எதை குறிக்கிறது? சுருக்கமா ஒண்ணுதான், நான் தான் கடவுள் என்று. ஒரே கடவுள் நான் தான் என்று தான் திட்டவட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அது யோவான் நற்செய்தி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில யோவான் திருத்தூதர் என்ன எழுதி வைக்கிறார்? இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்திருக்கிறோம், இணைந்து வாழ்கிறோம். அவரே உண்மை கடவுள், அவரே நிலை வாழ்வு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சிலுவையின் கீழ் நின்ற யோவான்
இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை கண்ணால பார்த்தா யோவான், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு சேர்ந்தா யோவான் எழுதி வைக்கிறார், உண்மை கடவுள் அவரே, உண்மையான நிலை வாழ்வு அவரே, இது நான் திட்டவட்டமாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அப்போ இந்த உலகத்திலே அவர் மட்டும்தான் கடவுள். He is the only way. அவர்தான் உண்மையான வழி. He is the only truth. அவர்தான் உண்மையான சத்தியம். He is the only resurrection. உயிர்ப்பும் அவரே தான். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையில நான் இப்படி வாசிக்கிறோம், கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரே வெளிப்படுத்தினார். ஒரே மகனே அவரே நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப கடவுளை யாரும் பார்த்ததில்லை, யாரும் கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர், கடவுள் தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர் யார்? நான் தான் சொல்றாரு. கடவுளின் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர், கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப கடவுளை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடவுள். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையில மறுபடியும் தன்னுடைய கடவுள் தன்மையை பற்றி ஐயமின்றி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவன் நானே என்று நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே அழிவீர்கள், சாவீர்கள். இருக்கிறவன் நானே என்று நீங்கள் நம்பாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே செத்து போயிருவீங்க. அப்போ உலகத்திற்கு வாழ்வு வேணுமா? உலகத்திற்கு உயிர்ப்பு வேணுமா? உலகத்திற்கு விடுதலை வேணுமா? இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அறிக்கையிட வேண்டும். இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லை. கிறிஸ்து கடவுள் என்று நம்ப வேண்டும், கிறிஸ்து கடவுள் என்று அறிக்கையிட வேண்டும், கிறிஸ்துவுக்கு நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஜூயிஷ் பேக்ரவுண்டில் ஐ ஆம் சேயிங்ஸ், நான், நானே, அவரே, அவரே, அவர் நான் தான், இருக்கிறவன் நானே என்று சொன்னால் ஜூயிஷ் பேக்ரவுண்டில் அது ரொம்ப கஷ்டம் நிறைந்த காரியம்தான். அதாவது இயேசு அந்த காலகட்டத்தில் யூதர்கள் நடுவில் இருந்து தான் சொல்றான், நானே, இருக்கிறவன் நானே. அது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா? யூதர்கள் கடவுளுடைய நாமம் கூட எழுத மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, கடவுளுடைய பேர் சொல்றது கூட அவங்க கூச்சப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்து தலை நிமிர்ந்து சொல்றாரு, நான் தான் கடவுள் என்று. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு ஆக பரிசேயர்கள் பிலாத்துவுக்கு அவரை அர்ப்பணித்த பொழுது அவர் தன்னை கடவுளாக மாற்றினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு விதிக்கிறதுக்கு காரணம் அவர் தன்னை கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்தினார் என்பதுதான். ஆனா இந்த விஷயத்தில் அவர் காம்ப்ரமைஸுக்கு தயாராகவில்லை. நான் உண்மையில கடவுள் தான். புனித பவுலடிகளார், புனித பேதுரு, 12 திருத்தூதர்கள் இந்த உண்மையை அறிக்கையிட்டனர். முதல் கால திருச்சபையில புனித பேதுரு, புனித பவுல், புனித யாக்கோபு, புனித யோவான், 11 திருத்தூதர்கள் ஐயமின்றி பயமின்றி இயேசு ஒருவரே கடவுள், விண்ணிலிருந்து மண்ணுக்கு மீட்புக்காக அனுப்பப்பட்டவர் அவர் ஒருவரே என்று அறிக்கையிட்டார்கள். இந்த காலகட்டத்தில் இயேசு கடவுள் என்று சொல்றது ஒரு கஷ்டம் நிறைந்த விஷயம் எல்லாம் கிடையாது.
ஆனால் யூத பாரம்பரியத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. கடவுளோடு யாரையும் ஒப்பிடவும் முடியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் யாக்கோபு யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எங்கள் கூட வாழ்ந்த எங்கள் நண்பன், எங்கள் ஆசிரியர், கடவுள் தான் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா? அதாவது ஒரு காலகட்டத்தில் பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கல. முதல் காலங்களில் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கல. அதனால இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறவர்களை கொலை செய்வதற்காக பெர்மிஷன் வாங்கி அவர்களை துன்புறுத்துவதற்காக புறப்பட்டு செல்லும் பொழுதுதான் பாதி வழியிலே தான் நான் தான் கடவுள் என்று, கடவுள் இயேசு கிறிஸ்து என்று அவனுக்கு உணர்த்தப்பட்டது. நீ என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் கடவுள் தான், இயேசு கடவுள் தான் என்று உணர்ந்து கொண்ட உடனே பவுலடிகளார் அடுத்த நாட்களிலிருந்து தன்னுடைய சொந்த தெருவுகளில், கிராமங்களில், நகரங்களில் அறிக்கையிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால நான் துன்புறுத்திய இயேசுதான் உண்மையான கடவுள், இந்த உலகத்தில் வாழ்ந்தா இயேசு கிறிஸ்தான் உண்மையான கடவுள் என்று நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசுவே கடவுள் என்று முதல் கால திருச்சபை அறிக்கையிட்டதுனால அவங்களுக்கு நேர்ந்த எதிர்விளைவு என்ன? அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள், அவர்கள் அக்னியில் சுட்டெரிக்கப்பட்டார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். என்ன விபரீதங்கள் நடந்ததாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் தயாராகல. இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை இயேசு கடவுள் இல்லை, அவர் ஒரு சாதா மனுஷன்தான் என்று மாற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு பேதுரும் பவுலடிகளாரும் மற்ற அப்போஸ்தலரும் காம்ப்ரமைஸுக்கு தயாராகவில்லை. கிறிஸ்து கடவுளே தான் என்று அறிக்கையிட்டார். கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் தியாகங்களையும் மரணத்தையும் சிலுவை சாவையும் பெற்றுக்கொண்டார். அவ்வளவு ஆழமாக இருந்து முதல் கத்தோலிக்க திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு, கிறிஸ்து கடவுள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் அறிக்கையிட்டார்கள், கிறிஸ்துவுக்காக சாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான், யூதா ததேவுஸுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கசின் தான், ரிலேட்டிவ் தான். இப்போ கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால தன்னோடு இணைந்து வாழ்ந்த தன்னுடைய கசின் கடவுள் தான் என்று யூதா ததேவுஸ் சொல்றாரு. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால தன்னோடு இணைந்து பயணித்த தன்னுடைய குரு இயேசு கிறிஸ்து கடவுள் தான் பேதுரு அறிக்கையிடுகிறார். அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க? அதாவது ரெண்டு பேரும், அதாவது 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து உண்டோம், சேர்ந்து குடித்தோம், சேர்ந்து பயணித்தோம். அப்போ 12 நண்பர்கள், 13 நண்பர்கள், ஒரே காலேஜில், ஒரே தேசத்தில், ஒரே கிராமத்தில் இணைந்து பயணித்த 13 பேர்ல ஒருத்தர் கடவுள் என்று சொல்றாரு. அவர் இறந்து 40 நாள் உயிருடன் அவர்களுக்கு காணப்பட்டு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து உயிருள்ளவனாக அவருக்கு காட்சியளித்து அவர்களை நம்பிக்கை உறுதிப்படுத்தினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார், அவர்களுக்கு துணை நின்றார். அதுக்கு பிறகு 40 நாட்களுக்கு பிறகு விண்ணகம் கடந்து சென்று பரிசுத்தாவி இயேசு ஆண்டவர் திருத்தூதர்கள் மீது அனுப்பினார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன சொல்றது, பைத்தியக்காரர்களை போல பேச ஆரம்பிச்சாங்க. போன 3 ஆண்டுகள் எங்களோடு இணைந்து பயணித்து, எங்களோடு இணைந்து உண்டு, எங்களுடைய பாவங்களை போக்கியவர், எங்களுக்காக அதிசயம் செய்தவர், எங்களோடு இணைந்து பயணித்த 13வது நபர் கடவுள் தான். ஈஸியான விஷயம் அப்படி சொல்றது. ஆனா சொன்னாங்க, என் அப்பா, என் நண்பன், என் போதகர், என் குரு,
என்னேசு கடவுள் தான். அப்ப இந்த உலகம் என்ன சொன்ன, அந்த காலகட்டத்தில் யூதர்கள் இவங்களுக்கு பைத்தியம், ஒருவேளை அவங்கள பைத்தியம் பிடிச்சவங்க என்று சொல்லலாம், மேடுதான் பைத்தியம் தான் என்று சொல்லலாம். ஆனா பைத்தியம் கிடையாது, உண்மைதான். இப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு விடுதலை, உனக்கு ஆசீர்வாதம். வண்ணமந்த மீட்பர், அதாவது நிறைய தலைவர்கள்ல ஒரு தலைவர், அது எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இந்த உலக அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தர், ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல கடவுள். வண்ணமந்த அப்படி இல்லை, அவரே தான் கடவுள். கிறிஸ்துவனுடைய கிரெடிபிலிட்டி என்ன? அவரை கடவுளாக ஏத்துக்கிறதுக்கான கிரெடிபிலிட்டி, இயேசு கிறிஸ்து அவங்க கூட பயணித்தார், அவங்க கூட உண்டார், அவங்கள பாவங்களை போக்கினார், அவங்களை ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து பாதுகாத்தார். முக்கியமான இயேசு கிறிஸ்துவனுடைய யூனிக்னஸ் என்னன்னு கேட்டா, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து உயிர் உள்ளவனை போல அவர்களிடையே பயணித்தார். இது யாருக்கும் முடியாத விஷயம்தான், மற்ற தலைவர்களுக்கு ஒன்றும் முடியாத விஷயம். 40 நாட்கள் உயிர் உள்ளவனாக அவர்களோடு இணைந்து பயணித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். புது திருப்பு முனை அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களோடு இணைந்து பயணித்தார். ஒரு அதனால கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் திருத்தூதர்கள வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுத்திருச்சு. அதனால அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அறிக்கையிட்டனர். கடவுளாக அறிக்கையிட்டதுனால அவர்கள் கைது செய்யப்பட்டனர், கொலை செய்யப்பட்டனர், தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளானார்கள், அவர்கள் நாடுகடத்தப்பட்டார்கள், காட்டு விலங்குகளுக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டார்கள், கொலைசியங்களிலும் ஆம்பி தியேட்டர்களிலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் சிங்கங்களின் குழிகளில் போடப்பட்டார்கள், அக்னியாக நெருப்பாக மாறினார்கள், எல்லாவித துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளாயினர். எதனால? இயேசு கிறிஸ்துவே கடவுளாக ஏற்றுக்கொண்டதினால, கிறிஸ்துவே தங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டதினால. கிறிஸ்துவே உண்மையாக நாம் தேவனாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள், பயங்கரமான ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார். நான் போறேன், யோவான் நற்செய்தி 8:23-24, நான் போகிறேன், நீங்கள் என்ன தேடுவீர்கள், நீங்கள் கீழே நின்று உள்ளவர்கள், நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வந்தவர்கள், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, எனவே நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவன் நானே என்று நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். இப்ப பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்துவே இருக்கிறவன் நானே என்று, கடவுள் இயேசுவே என்று நீ வாயால அறிக்கையிடாமல் இருந்தால் பாவத்திலிருந்து, சாவிலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, உலக எண்ணங்களிலிருந்து, உலக நாட்டங்களிலிருந்து, தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாது. அப்போ விடுதலை வேணுமா? யூ ஹாவ் டு ப்ரொக்ளைம். நீ ப்ரொக்ளைம் செய்ய வேண்டும். எது ப்ரொக்ளைம் செய்யணும்? இயேசு கடவுள் என்று, இருக்கிறவன் நானே என்று நீ நம்ப வேண்டும், வாயாலே அறிக்கையிட வேண்டும். உள்ளூரை நம்பினால், வாயாலே அறிக்கையிட்டால் மீட்பு பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து கடவுள் என்று
உள்ளூர நம்பி வாயாலே அறிக்கையிட்டால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். ரோமைய திருமுகத்தில் பவுலடிகளார் மீட்புக்கு ஆகா ஒருவன் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்து கடவுள் என்று உள்ளூர நம்பி வாயாலே அறிக்கையிட்டால் நீ மீட்பு பெறுவீர்கள். அப்ப மீட்புக்கான வழி என்ன? மீட்புக்கான வழி என்ன? இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஆராதித்து அவர்களுடைய யுனிக்னஸை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உண்மையான உயிர் வாழுகின்ற கடவுளின் மகனாக கடவுளின் மகளாக மாறுவீர். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 48வது இறைவசனத்தில் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அபிராகமுக்கு முன் நான் இருக்கிறேன். 56வது வசனத்தில் என் நாள் பார்க்கலாம் என்று உங்கள் தந்தை அபிராகாம் நான் வரும் நாளை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனே கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார். அப்போ அபிராகமுக்கு முன் நான் இருக்கிறேன். அபிராகம் என்னை காண வேண்டும் என்று விரும்பினார். அவர் கண்டார், கடவுளை கண்டார். அப்போ என்ன சொல்றாரு? அபிராகமை விட மேலானவன் நான். அபிராகமின் கடவுள் தான் நான். இருக்கிறவர் நான் தான் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து இறை வார்த்தை வழியாக திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரத்தில் சொல்றாரு, 5 முறை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வா அவர்கள் பரிசேயர்கள் முயற்சித்தார்கள். 5 முறை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சித்தார்கள். எந்த காரணத்தினால? அவர் தன்னையை கடவுளாக உயர்த்தியதனால. இயேசு கிறிஸ்து தன்னையை கடவுளாக உயர்த்தியதனால இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிற யூதர்கள் தேடினார்கள். அதனால நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மறையுண்மை நிஜமாக உண்மையிலும் உண்மையாக இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். பிலிப்பி திருமுகம் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில இயேசு கிறிஸ்து கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதாமல் இறங்கி வந்தார். அப்போ கடவுள் வடிவில் இருந்த அவர், அப்ப கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. கடவுள் வடிவில் இருந்த அவர் கடவுள் வடிவில் இருக்காமல் இறங்கி வந்தார். அடிமையின் நிலையை ஏற்கொண்டார். சிலுவை சாவும் அளவுக்கு தன்னையை தாழ்த்தினார். அப்ப கடவுள் வடிவில் இருந்தா அவர் கீழே இறங்கி சிலுவையில் சத்தார். அப்ப யார் சிலுவையில் சத்தார்? கடவுள் தான். கடவுள் சிலுவையில் சத்ததினால மனித பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மனித பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கடவுள் வடிவில் இருந்த அவர் மனிதனாக இறங்கி மனித உருவம் கொண்டு அடிமையாக மாறி சிலுவையில் பாவத்தை அறவே ஒழித்து விட்டார். அப்ப கடவுள் பாவத்திலிருந்து நம்மை மீட்டார். ஆதலால் இயேசுவின் கடவுளின் தன்மையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாவத்தில் சாக மாட்டீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தன்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொலைசி திருமுகம் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தன்மையை பற்றி பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அவர் கட்புலனாகாத கடவுளின் சாயல். 16வது படைப்பனத்திற்கும் தலைப்பேறு. கொலைசியர் 1:16 ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அவரால் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன. 17வது இறைவார்த்தை அனைத்திற்கும் முந்தியவர் அவரே, அனைத்துக்கும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. 19வது வசனத்திலே தம் முழு நிறைவையும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தனர், சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். மரிய பக்தி நம்மை இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று சேர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து
கடவுள் ஆக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் மாதா மீது நாம் பக்தியுள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போ கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்காக நமக்கு பிராக்டிஸ் தருகின்ற, நம்மை வழிநடத்துகின்ற ஒரு பக்தி முயற்சி தான் மாதா மீது இருக்கிற பக்தி. அதனால மாதாவுடன் இணைந்து பயணிப்போம். இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு விடுதலையும் ஆசீர்வாதம் பெறுவோம். கரங்களை கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களை
தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்கள், கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களிலே கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நமது குடும்ப வாழ்க்கையில, தியான இல்லத்தின் சரித்திரத்தில பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின்
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஒப்புக் கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே ஆராதனை